ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ட்ரைமஸ்டர் டே இன் மை லைஃப் தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய தேர்ட் ட்ரைமஸ்டர் வந்து எப்படி போயிட்டுருக்கு அண்ட் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், என்ன மாதிரி விஷயம்லாம் நான் கோத்ரூ பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எல்லாருக்குமே ப்ரெக்னென்சி ஜேர்னிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யாருக்குமே வந்துட்டு ஒரே மாரி இருக்காது. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அண்ட் மிக்ஸ் அண்ட் மேட்ச் கூட இருக்கலாம். லைக் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, என்னோடய செகண்ட் ட்ரைமஸ்டருக்கும் என்னோடய தேர்டுக்கும் என்ன பெரிய மேஜர் ரீசன் இருக்குது, சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, இந்த டைமில் வந்து என்னால் சுத்தமாக வந்து தூங்கவே முடியல. அதாவது ஒரு சைட் லெஃப்ட் ஆர் ரைட் சைடு மட்டும்தான் டாக்டர் வந்து தூங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் லெஃப்ட் சைடு படுத்தால் தான் தூங்கும்போது தான் என்னோடய பிளட் சர்க்குலேஷன் வந்து ஈவனாக இருக்கும் அண்ட் பேபிக்கு வந்து ஃப்ளோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் லெஃப்ட் சைடு தூங்கும்போது லெஃப்ட் சைடு கால் ஃபுல்லாக ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து மரத்து போயிடுது. ஓகே, அப்போ ரைட் சைடு மூவ் பண்ணும்போது ரைட் சைடு ஃபுல்லாக மரத்து போயிடுச்சு. என்னோடய தூக்கம் எப்படி இருக்குது, லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாறி தான் இருக்குது. நீங்கள் எப்போவுமே வந்து சென்ட்ரு வந்து படுக்காதீங்க. ஸோ அப்படி வந்து என்னால் திரும்பி படுக்கும் போதோ இல்லை கால் மறுத்து போகும்போது என்னோடய தூக்கம் அங்கே வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இன்னும் ஒரு மந்த் தான், 1 மந்த்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் செகண்ட் ட்ரைமஸ்டர் நான் உண்மையிலே நல்லாவே தூங்கினேன். ஆனால் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து டெலிவரி ஆக போகிற டைமில் தான் வந்து நல்லாவே தூங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு 3 மந்த்து சூப்பராகவே தூங்கினேன். 4, 5 கூட கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் கொஞ்சம் எனக்கு பம்ப் வர நான் வந்து லெஃப்ட்டு ரைட்டு மாறி படுத்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த 7, 8, 9, 10 இந்த 4 மந்த்து லாஸ்ட்டு 3 மந்த்து வந்து உண்மையிலே ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. படுக்கவே முடியல. ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்லாகவே அப்படியே மரத்து போயிடுது. ஸோ அப்போ அங்கே வந்து தூக்கம் நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆஃப்டர்நூன் கொஞ்சம் நேரம் ஒரு பவர் நேப் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வாட்டர் ப்ராப்ளம், கண்டிப்பாக வந்து வாட்டர் இன்டேக் பண்ணிக்கிட்டே இருங்க. 3 லிட்டர்ஸ் வாட்டர்ஸ் நான் வந்து குடிச்சிட்டேன், எனக்கு போதும். அந்த 3 லிட்டர்ஸ் உங்களோட நார்மல் பாடிக்கு, பேபிக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜூஸ் எடுத்துக்க முடியலன்னா ஆரஞ்சு, சொரக்காய் இதுதான் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான வாட்டர் கண்டென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அதிகமாக. ஏன்னா இப்போது நம்மளுக்கு வந்து டெலிவரி கிட்டன்ஸ் டியூ டேட் வரும்போது நிறைய வாட்டர் கண்டென்ட் தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னா, மூச்சு வாங்குறது. என்னால் ஒரு 10 ஸ்டெப்ஸ் கூட ஒரு இடத்துலேருந்து போக முடியல. எடுத்து வச்சா கூட எனக்கு செம்மையாக வந்து மூச்சு வாங்குச்சு. கண்டினியூஸாக என்னால் பேசக்கூட முடியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபுல் பாடி வெயிட் வந்து கீழே இறங்குறனால கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து லாஸ்ட்டு 3 மந்த்ஸ் கண்டிப்பாக வந்து வாக்கிங் போகணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக போகாமல் லைட்டாக பொறுமையாக ஒரு மைல்டு வாக்கிங் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து நான் மூச்சு வாங்குறது வந்து நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல வந்து நிற்கவே முடியல. ஒரு 5 மினிட்ஸ் நின்னாலும் 2 பாதமும் செம்மையாக வந்து வலிச்சிச்சு. ஏன்னா ஃபுல் வெயிட் வந்து கீழே காலுக்கு வரதுனால ஃபுல்லாக வந்து 2 பாதமும் வலிக்கும். அதனால நைட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 5 to 15 மினிட்ஸ் வந்து காலை நல்லா வந்து விட்டு அதுக்கப்புறம் வந்து போய் தூங்கினோன்னா கொஞ்சம் தூக்கமும் வரும். அதே சேம் டைம் வந்து காலும் வந்து வலிக்காது. நான் இந்த ஒரு மெத்தட் வந்து அப்போலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எப்போ கால் வலி வந்து ஸ்டார்ட் ஆனுச்சோ அப்போலேருந்தே. இந்த மாதிரி ஏதாச்சும் கோத்ரூ பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னா மறக்காமல் அதையும் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். பை பாய்.